Hi students, welcome to Indian AI Academy. So வீடியோல நிறைய மனமான நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC சிவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. சோ TNPSC சிவிலுக்கான ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அவுட் ஆஃப் 300 क्वेश्चंஸ்க்கு நான் எவ்வளவுன்னு சொல்ல போறேன் சரிங்களா. அதாவது 200 क्वेश्चन டெக்னிக்கல் எழுதிருப்பீங்க, அவங்களோட சிவில் பார்ட் எழுதிருப்பீங்க, மேக்ஸும் ஜிஎஸும் சேர்த்து ஒரு 100 क्वेश्चन எழுதிருப்பீங்க. இந்த 300 क्वेश्चन தான் நமக்கான கட் ஆஃப். ஓகேவா, நிறைய பேர் அது எல்லாருக்குமே தெரியும், பட் ஒரு சில பேர் கேட்பீங்க சார் தமிழை சேர்த்துக்கணுமா அப்படின்னீங்க. தமிழ் 100 क्वेश्चन எலிஜிபிள் தான். சோ அதை விட்டுருங்க, அதுல நம்ம 100க்கு 40 எடுத்தா போதுமானது. ஓகேவா, சோ அதை விட்டுருங்க. நீங்க அதுல 100க்கு 40 எல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த 300க்கு எவ்வளவு அப்படிங்கறதான் விஷயம் சரிங்களா. சோ பாருங்க, அவுட் ஆஃப் 300 क्वेश्चंஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்ல போறோம். இத போன ஏயில இருந்த வேகன்சி, இந்த ஏயில இருக்கக்கூடிய வேகன்சி, சேம் டைம் போன வாட்டி இந்த டிஃபிகல்ட்டி லெவல், இந்த வாட்டி இந்த டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். அதனால வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள வந்து எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி TNPSC JDO வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சோ ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா இதுல மொத்தமா 50 டெஸ்ட் கொடுக்க போறோம். ஃபீஸ் 1499 தான். பட் ஆன்லைன் டெஸ்ட்ல தமிழ் வந்துரும், ஜிஎஸ் வந்துரும், மேக்ஸ் வந்துரும், சிவிலும் வந்துரும். புரியுதா? பட் நம்ம கொடுக்க போற தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே TNPSC குரூப் 4 லெவலுக்கு இருக்கும். அப்ப இது குரூப் 4 பிளஸ் JDO 2-in-1 கோர்ஸ் தான். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கோர்ஸே வந்தீங்கன்னா ஃபீஸ் 499 தான். இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா டெஸ்ட் கொடுத்துருவோம் ஃப்ரீயாவே, கிளாஸ் கொடுத்துருவோம், மெட்டீரியலும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஃபீஸ் 499 தான். பட் என்னன்னா டெஸ்ட், சிவில், ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எல்லாமே வந்துரும். கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் தான், டெஸ்ட் பிடிஎஃப் தான், எப்பனாலும் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். கிளாஸும் ரெக்கார்டட் வீடியோஸ் தான், நீங்க எப்பனாலும் கிளாஸ் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். கிளாஸுமே தமிழ், ஜிஎஸ், சிவில், மேக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். சேம் அந்த தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாம் குரூப் 4 லெவலுக்கு இருக்கும். 2-in-1 கோர்ஸ் தான். மெட்டீரியல் JDO சிவிலுக்கு கொடுத்துருவோம். புரியுதா? மெட்டீரியல் சிவிலுக்கு கொடுத்துருவோம். இதுக்கு நம்ம கிளாஸ் டெஸ்ட் தான் கொடுக்கணும். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் 499 தான். மெட்டீரியல் இப்ப டெஸ்ட் கிளாஸ் உடனே கொடுத்துருவோம், ஜாயின் பண்ணீங்கன்னா. மெட்டீரியல் வித்தின் 1 மந்த்ல கொடுத்துருவோம். புரியுதா? மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், வித்தின் 1 மந்த்ல கொடுத்துருவோம். எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும் சார்னா அதான் 1 மந்த் வெயிட் பண்ணுங்க, வாங்கிக்கலாம். புரியுதா? சோ எதுனாலும் ஜாயின் பண்றோம், இந்த 2 நம்பர் காணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க 2024 கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, சிவிலுக்கு தனியா லிங்க் வச்சிருக்கோம், மத்தவங்களுக்கும் லிங்க் இருக்கும். நீங்க சிவில் ஸ்டூடெண்டா தான் சிவில்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுல உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வரும். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரைட், ஓசி நம்ம பெருசா எடுக்கல, ஏன்னா ஓசி பொறுத்த வரைக்கும், ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மக்கள் இல்ல. சோ பிசி எம்பிசி இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பிசி எம்பிசி பொதுவாகவே சேம் கட் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு. புரியுதா? நான் திரும்ப சொல்றேன், இப்ப நம்ம சொல்ல போற கட் ஆஃப் 300 क्वेश्चंस्க்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கட் ஆஃப் நீங்க வேலைக்கு போறதுக்கான கட் ஆஃப் இல்ல, இன்டர்வியூ போறதுக்கான கட் ஆஃப். புரியுதா? சார் நான் வேலைக்கே எனக்கு போகணும்னா நாம சொல்ல போற கட் ஆஃபை விட ஓகேவா ஒரு 10ல இருந்து 15 क्वेश्चन நீங்க அதிகமா இருந்தாதான் வேலைக்கு போக முடியும். புரியுதா? ஜஸ்ட் இன்டர்வியூ போறதுக்கான கட் ஆஃப் இது. ஓகேவா, இதுல இருந்து ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அதிகமா இருந்தோம்னா வேலையை கிடைக்கும். சோ ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசி எம்பிசி. சேம் டைம் 2022ல 460 வேகன்சி இருந்தது, 2023ல 165 வேகன்சி தான் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும், ஜிஎஸ் ஓகேவா இருந்தது, ஜிஎஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த அனாலிசிஸ் எக்ஸாம் எழுதுன ஒரு 20ல இருந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கே கேட்டோம். ஓகேவா, எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, எல்லார்ட்டையுமே கேட்டோம். அவங்க சொன்ன அடிப்படையில நான் எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் சொல்றேன். ஜிஎஸும் மேக்ஸும் கூட ஓரளவு பண்டமா தான் செஞ்சது, டெக்னிக்கலும் பண்ணலாம். பட் என்னன்னா போன ஏஐ எக்ஸாம் கம்பேர் பண்றப்ப சிவில் பார்ட்டுக்குள்ள டெக்னிக்கல் பார்ட் அது லிட்டில் பிட் டஃபா தான் இருந்தது இந்த வாட்டின்னு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? அவன் 300 क्वेश्चन நீங்க எவ்வளவு ரைட் எல்லாமே சொல்லுங்க. சேம் டைம் அப்ப ஆன்சர் கீ கேப்பீங்க, ஆன்சர் கீ வீடியோ நாளைக்கு போட்டுறோம். புரியுதா? அதே மாதிரி இசிஇ ட்ரிபிள்இக்கான கட் ஆஃபும் கேப்பீங்க, எல்லாமே நாளைக்கு வரும். இசிஇ ட்ரிபிள்இக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இசிஇ ட்ரிபிள்இக்கான ஆன்சர் கீ முதற்கொண்டு நாளைக்கு நம்ம கொடுக்குறோம். சிவிலுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு நாளைக்கு வரும். ஓகேவா, நம்ம சேனல்ல வருவோம் பாருங்க. ஓகேவா, ரைட். இப்ப 300 क्वेश्चनக்கு 2022ல 400 வேகன்சி இருந்தப்ப ஒரு 210 क्वेश्चन போட்டா இன்டர்வியூ போறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா 215 +-2 வரும். இப்ப பிசி எம்பிசி மேலுக்கு. புரியுதா? 2023ல சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இதை சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு படிக்க முடிஞ்சவங்களால டெக்னிக்கல்ல ஒரு 150 क्वेश्चन போட முடிஞ்சு. சிவில்ல நான் சொல்றேன். ஜிஎஸ் மேக்ஸ்ல ஒரு 60, 65, 70 இந்த லாஜிக்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா ஒரு 220 நெருக்கிடுவீங்க. அந்த அடிப்படையில தான் போட்டிருக்கோம். புரியுதா? போன வேகன்சி பாத்தீங்கன்னா தெரியும், வேகன்சி சல்லுன்னு குறையுது, கட் ஆஃப் உச்சக்கட்டத்துக்கு ஏறுமெல்லாம் நினைக்காதீங்க. டிஃபிகல்ட்டி லெவல்னு ஒரு பார்ட் இருக்கு. புரியுதா? டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்த வரைக்கும் போன டெக்னிக்கல் பார்ட் மட்டும் பாக்குறப்ப போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் டஃபாவே இருந்தது. சரிங்களா? ஃபீமேலுக்கு அதே கட் ஆஃப் தான். என்ன மேல் ஃபீமேலுக்கு பிசி எம்பிசிக்கு பெருசா வித்தியாசம் வராது. புரியுதா? நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம் கேட்பீங்க, இது நான் பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணது கொஞ்சம் டஃபா இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றேன், நம்ம சொல்ற क्वेश्चंस விட
ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் கூட குறையலாம். பிஎஸ்சிஎம் வச்சிருந்தீங்கன்னா 20 கொஸ்டின் வரைக்கும் கூட குறையலாம். ஓகேவா? சோ அந்தந்த கேட்டகரிக்குள்ள இருக்கவங்க நீங்க பிஎஸ்சிஎம் வச்சிருந்தீங்கன்னா 20 கொஸ்டின் நீங்க குறைச்சுக்கோங்க. புரியுதா? ரைட். எஸ்சி எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா மேலுக்கு 2022ல 300 கொஸ்டின்ல 200 கொஸ்டின் நீங்க அடிச்சீங்கன்னா இன்டர்வியூக்கு போகலாம். நான் திரும்ப சொல்றேன், இது இன்டர்வியூ போறதுக்கான கட் ஆஃப். இன்டர்வியூல போய் நான் வேலையும் கிடைக்கணும் சார் அப்படின்னா இதை விட ஒரு 10ல இருந்து 5 கொஸ்டின் அதிகமா தான் போட்டுருக்கோம். புரியுதா? சேம் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து ஒரு 20ல இருந்து 30 கொஸ்டின் வரைக்கும் குறைச்சிக்கலாம். சோ ஃபீமேலுக்கு 2022ல 300 கொஸ்டின்ல 195 போட்டிருந்தா இன்டர்வியூ போக முடிஞ்சு. அப்ப 2023ல என்ன நடக்க போகுதுன்னா, மேல் எஸ்சி எஸ்சி எஸ்டி மேல இருந்தீங்கன்னா ஒரு 205 +-2 வரலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டி ஃபீமேலா இருந்தீங்கன்னா ஒரு 200 +-2 வரலாம். 300 கொஸ்டினுக்கு நான் சொல்றேன். புரியுதா? பிசி முஸ்லீம் கடைசியா பார்ப்போம். பிசி முஸ்லீம்க்கு 2022ல மேல இருந்தீங்கன்னா 195 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இன்டர்வியூ போக முடிஞ்சு. 2023ல ஒரு 200 +-2 வரலாம். ஃபீமேலுக்கு 190 கொஸ்டின் போட்டவங்களால இன்டர்வியூ போக முடிஞ்சு. இங்க ஒரு 195 +-2 வரலாம். புரியுதா? சேம் நான் சொல்றேன், இதெல்லாமே நான் பிஎஸ்டிஎம்க்கு. இன்கேஸ் நீங்க பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் கூட நீங்க குறைச்சிக்கலாம். 20-30 கொஸ்டின் குறைச்சிக்கலாம். எனக்கு வேலைக்கு போகணும் சார் அப்படின்னா as per அந்தந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்க ஒரு 10ல இருந்து 5 கொஸ்டினுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா நீங்க வேலைக்கே போயிடலாம். இன்டர்வியூ நல்லா பண்ணீங்கன்னா. புரியுதா? சோ ஓவரால் நம்ம கட் ஆஃப் எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்ப இந்த கட் ஆஃப்க்கு மேல இருக்கவங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கலாம். இந்த மார்க்கை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் பார்டர்ல இருக்கேன்னா தயவு செய்து ஜேடிஓக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கோ. புரியுதா? சோ ஜேடிஓக்கு படிங்க, உங்களால கண்டிப்பா ஜேடிஓ கிளியர் பண்ண முடியும். சோ ஜேடிஓக்கு நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஃபீஸ் ஸ்டார்டிங்கே சொல்லிருப்பேன். ஜாயின் பண்றவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் காணி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.